எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்நேரத்துக்கு அவன் திரும்ப வந்திருக்கணுமே. அவன் இப்படி பண்ண மாட்டான். பகீரா, உனக்கு அடிபட்டிருக்கா? ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன், காலு சுலுக்கிக்கிச்சு. ஒரு மானை துரத்திக்கிட்டே போனா பிடிக்கவே முடியல. என்ன ஓட்டம் ஓடுது? ஓ, அப்ப அது நீதானா? இப்பதான் ஓநாய்கள் சோர்ந்து போன ஒரு மானை பிடிச்சாங்க. யாரோ துரத்திட்டு வந்ததா கண்டுபிடிச்சாங்க. ஓநாய்களுக்கு கொடுத்து வச்சிருக்குது. நான் ஒரு பள்ளத்துல விழுந்துட்டேன். எனக்கு லக்கு அவ்வளவுதான். போ, 3 காலை வச்சுக்கிட்டு என்னத்த நான் வேட்டையாடுறது? பரவாயில்ல விடு, ஒண்ணும் பெருசா இல்ல. ஒரு சின்ன சுளுக்குதான். கொஞ்சம் ஓய்வெடுத்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய மான் கூட்டத்தையே உன்னால துரத்தி பிடிக்க முடியும். கவலைப்படாத பகீரா, நாளைக்கு போய் அந்த ஓநாய்களை பார்க்கலாம். நடந்த விஷயத்த சொன்னா அந்த மானை அவங்க உன் கூட பங்கு போட்டுப்பாங்க. அது வரைக்கும் பகீரா, உனக்கு தூக்கம்தான் சரியான மருந்து. தாவ கூட முடியலையே. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எங்க பக்கத்துல தான் தூங்கி ஆகணும். கனவுல அந்த மான் வந்து வந்து தொந்தரவு பண்ணுதே. ஆனா அந்த மானோட வாசனை இப்ப எனக்கு வருதே. நாங்க பிடிச்ச மானம் பகீரா திருடிட்டான். இல்ல இல்ல இல்ல, நான் இங்க இருந்து நகரவே இல்லையே. இப்பதான் நான் தூங்கியே எந்திரிச்சேன். போய் சொல்லாத பகீரா, அது எங்களுடைய இறை. நேத்து ராத்திரி எங்க பகுதிக்கு நீ போனத ரக்ஷா பாத்திருக்கோம். இதே மாதிரி தான் நீ நொண்டி நொண்டி அங்க வந்த. ஒருவேளை தூக்கத்துல தன்ன அறியாம அவங்க வந்திருக்கலாம். நான் தூக்கத்துல நடக்கிறேனா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பகீரா ராத்திரி முழுக்க என் பக்கத்துல தான் தூங்கிட்டு இருந்தான். பகீரா ஓநாய்களுக்கு நண்பன். அப்படி ஒரு வேலையை அவன் பண்ணவே மாட்டான். ஆனா சாட்சிகள் அவனுக்கு எதிரா இருக்கு மோகலி. பகீரா, நீ வேணும்னே அந்த மாதிரி பண்ணலன்னா கூட இந்த காட்டுடைய சட்டத்துப்படி அவனை தண்டிச்சே ஆகணும். 5 நாளைக்கு உணவு இல்லாம மிஸ்டிக் பள்ளத்தாக்குல நீ தனியா இருக்கணும். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான். கவலை விடு மோகலி, கொஞ்ச நாளைக்கு விரதம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறேன். நீ நிரபராதின்னு நான் நிரூபிச்சே தீருவேன். பகீரா, அந்த கள்ளிச்செடி கிட்டயோ இல்ல மணல் கிட்டயோ போயிடாத. பத்திரமாயிரு பகீரா. இங்கிருந்து வெளியே போக ஒரு வழிதான் இருக்கு. அவன் தப்பிக்காம பாத்துக்கிறது ஓ பொறுப்பு. ஓநாய்கள் சொன்னது உண்மைதான். இங்க பாரு. சரி, அது வேற ஒரு சிறுத்தையா கூட இருக்கலாம்ல. ஏன் காலாவா கூட இருக்கலாம். காலாவோட கால ஒரு கீரல் இருக்கு. அது பூமியில தெரிஞ்சிருமே. அப்போ அது ஷேர்கானா கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா ஷேர்கானோட கால் தடம் பெருசா இருக்கும். உன் மூளை தான் சின்னதா இருக்கு. பகீராவை குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டு தேடினா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் காலடி தடத்தை பின் தொடர்ந்து போறேன். இது நிச்சயம் வேற எங்கேயாவது தான் போகும். காட்டெருமை போல இந்த கரடியோட மூளைய ரொம்ப பெருசு. உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இத அவன் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். திருட இந்த பாறைக்கு மேல இருந்து தான் வந்திருக்கான். அங்க உனக்கு கால் தட கிடைக்காது. உன்னோட மோப்ப சக்தியை பயன்படுத்தி பாரு பாலு. கரடினா அப்படி ஒண்ணு இருக்கணும்ல. ஓநாய்களுக்கு கூட தான் இருக்கு. அதனாலதான் அவங்க பகீராவை கண்டுபிடிச்சாங்க. ஒருவேளை அவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம். கமான் பாலு. எனக்கு பூனையோட வாசனை வருது. இப்போது அது பகீரா கிடையாதுன்னு புரிஞ்சுதா? பசி தாங்க முடியாம ஏதாவது ஆகிற நிலைமை இருந்தாலும் அவன் தண்ணியில கால வைக்க மாட்டான். நான் ஒண்ணு இளமையான கரடி இல்ல. அதனால அந்த அளவுக்கு மோப்ப சக்தி கிடையாது. அது உனக்கும் தெரியும் மோகலி. ஆனா ஆட்டோட கால் தடம் நான் குழம்பி போயிருக்கேனோ இல்ல வார்டாகா இருக்குமோ? வார்டாகா? ரொம்ப நன்றி பாலு. எதுக்கு? நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன் பாலு.
ஆ நல்ல வேலை பண்ண ராணா. காட்டுலயே உனக்கு மட்டும்தான் சிறந்த மோப்ப சக்தி இருக்கு. ஆமா, ஆனா எல்லாரும் என்ன மாதிரி இருக்க முடியாதுல்ல. இந்த காட்டுலயே நான் மட்டும் தான் சிறந்தவன். ஆனா முழுசா கவனம் செலுத்தணும்னு வரும்போது மட்டும் என் உணவு தப்பிச்சு போச்சு. ரொம்ப நன்றி. நான் பசியில அப்படியே சாகணும்னு எதிர்பார்க்கறியா? என் சக்தி எல்லாம் என்னை விட்டு போகிறத என்னால உணர முடியுது. வழக்கமா இவன் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டான். சரி ராணா, எங்களை மன்னிச்சிடு. ஆனா நீ எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சீனா நான் உனக்கு பெரிய விருந்தே வைக்கிறேன். ஆ, பெரிய விருந்தா? சரி சரி, ஆனா முதல்ல நான் சாப்பிடணும். அதுவும் எனக்கு நிறைய சாப்பிடணும். சரி சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவன் நம்மள ஏமாத்த மாட்டான் பாலு. எது ஆட்டுடைய வாசனையா? உன்னோட மூக்க அடைச்சிருக்கேன்னு நினைக்கிற பல்லு. அதனாலதான் உனக்கு மோப்ப சக்தியே இல்ல. இது ஒரு சிறுத்தையோட வாசனை. ராணா, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துற. சிறுத்தைகள் பூமிக்கு அடியில வாழாது. இதோ நீ வந்த வேலையை ஒழுங்கா பாரு, இல்லனா உனக்கு அந்த விருந்து கிடைக்காது. வழியில கிடைக்கிற உணவை சாப்பிடுறது எந்த விதத்துல குற்றமாகும்? 2 பேருமா சேர்ந்து என்னை இப்படியா பட்னி போட்டுருவாங்க போல இருக்கு. இந்த முறை எனக்கு சந்தேகமே கிடையாது மோகிலி. குற்றவாளி நிச்சயமா பகீரா தான். இதோ இருக்கு. ராணா, சாப்பாட்டை தவிர்த்து வேற எதையுமே நீ யோசிக்க மாட்டியா? கிடையாது கிடையாது, இல்ல. இங்க மேல இருந்து எனக்கு சிறுத்தையோட வாசனை வருது. ஆனா எனக்கு நன்றி சொல்லாம திட்டுறீங்க. பகீராவுக்கு கால் சுளுக்கி இருக்கிறதுனால மரத்து மேல ஏற முடியாது. அப்படின்னா நிச்சயமா அது வேற யாரோ தான். பகீரா உண்மையிலேயே நிரபராதி. அவங்க 2 பேர் மாதிரியே நீயும் இப்ப கொதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா உண்மையான குற்றவாளி எங்கிருந்தோ நம்மள உணவு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் தான் பகீராவை மாட்டி விட்டு இருக்கான். பகீரா ஆபத்துல இருக்கான். ஒரு வழியா மொத்தமா உன்னை ஒழிச்சு கட்ட போறேன். போன தடவை நாம சந்திச்சப்ப உன் பகுதியில இருந்து என்ன துரத்தி அடிச்சல்ல, அப்போல இருந்து உன்னை பழி வாங்கணும்னு என் மனசுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் இப்படி பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியாம போச்சு காலா. உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சோம், அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீ மாயமா மறைஞ்சு போக போற. தலையில பாறைய போட்டு கூட உனக்கு ஒண்ணும் ஆகல. ஆமா, என்ன பண்ற நீ? நீ போய் அகிலா கிட்ட சொல்லு. நான் இங்கே இருந்து அவங்க தப்பிச்சு போகாம பாத்துக்கிறேன். இல்ல, இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. காப்பாத்துங்க காலா. உனக்கு தண்ணி நான் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால நீ இந்த மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு போயிடு. பகீரா, நீ எங்க இருக்க? பதில் சொல்லு பகீரா. மோக்லி, அங்கே இரு, என் பக்கத்துல வராத, போயிடு. அச்சச்சோ, கவலைப்படாத, திட்டத்தோட தான் வந்திருக்கேன். காலா, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? என்ன பேச்சு பேசுற நீ? இங்க யாரும் இல்ல, நீ தைரியமா பேசலாம். இதுக்கு மேல எங்களுக்கு ஆபத்து தான். யாருக்கு எதுவும் தெரிய போறதில்ல. ஆனா இப்படி எல்லாம் திட்டம் போடுற அளவுக்கு உனக்கு மூளை இருக்கா? இருக்கு. நான் தான் எல்லாத்தையும் திட்டம் போட்டேன். அதுவும் ஆரம்பத்துல இருந்தே. பகீரா துரத்திட்டு வந்த மான் தப்பிச்சு போயிடுச்சுன்னு சொன்னானே, அப்போல இருந்தே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த காட்டோட சட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். குற்றவாளிகள் இங்க தான் வருவாங்கன்னு தெரியும். பகீரா தன்னந்தனியா காயப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தான்னா அவனை மொத்தமா ஒழிச்சு கட்டுறது எனக்கு ரொம்ப சுலபமாயிடும். ரொம்ப பிரமாதம் மோகிலி. அவன் செஞ்ச எல்லாத்தையும் அவனே ஒத்துக்கிட்டான். இதை நிரூபிக்கலன்னா நான் பல்லுவே கிடையாது. நான் உங்களை வெளியே கூட்டு வரேன். பகீரா, எங்க ஓநாய்களின் கூட்டம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குது. எங்களை நீ மன்னிச்சிட்டேன்றதுக்கு அடையாளமா நீ இந்த பரிசை ஏத்துக்கணும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்காக உன்னை பாராட்டுறேன் மோகிலி. எல்லா நன்றியையும் ராணாக்கு சொல்லுங்க. அவனோட மோப்ப சக்தி இல்லாம இதை எங்களால செஞ்சிருக்க முடியாது. அப்படின்னா ராணாவை பாராட்டுற விதமா அவனுக்கு ஒரு சிறந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். அவனுக்கு தேவையான சாப்பாட்டை நாம கொண்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி உனக்கு விருந்தே காத்துட்டு இருக்கு. நன்றி. உங்க ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். பல்லுவும்
பகீராவும்